That's normal. Good evening, all. Again, sorry. Yes. Next class வந்து 7 o'clock start பண்ணிடலாம். 7 PM-க்கு நம்ம டெஸ்ட் பேட்சோட அவைலபிள் வந்து எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி ஆப்பில் இருக்கு. ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபைன். நம்ம இந்த டெஸ்ட்டு 2 இது. அதில் வந்து மேத்ஸ் போர்ஷன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் அல்லது ஜிஎஸ் போர்ஷன் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நம்ம மற்ற டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? வாங்க கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் நம்பர் 2. இதில் வந்து ஜியாமெட்ரி அண்ட் அல்ஜிப்ரா இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பேப்பர் ஃபுல்லாகவே. எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் டஃப்பானா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். பெட்டர் இங்கேயே டஃப்பான கொஸ்டின் பார்த்துருங்க, அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. அல்ஜிப்ரா 2x x plus 2y equal to 19 x cube plus 8y cube equal to 361. What is the value of x y ன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். x plus 2y equal to 19 அது ரெண்டு பக்கம் கியூப் பண்ணுங்க. கியூப் பண்ணால் யூ வில் கெட் 19 கியூப். 19 கியூப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கீப் இட் அஸ் 19 கியூப். இது a plus b ஹோல் கியூப் ஃபார்ம்ல என்ன? a கியூப் plus b கியூப் is 8y கியூப் plus 3 into x into 2y into x plus 2y. What is this? a cube plus b cube plus 3ab into a plus b. இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 361. 361 அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். This is 19 cube. 361 அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 361 is nothing but 19 square ஆக்சுவலா. அது 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயரே வெளியே எடுத்துடலாம். 19 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து 19 இருக்கு, இங்க 1 இருக்கும். 19 minus 1 is 18 தான் இருக்கும். So the right hand side is 19 square is 18. Left hand side பாருங்க. 3 into 2 6 xy into x plus 2y is 19. So 19 போட்டீங்கன்னா ஒரு 19 get cancel, 6 இங்க cancel பண்ண 3 into 19 is 57. So answer is 57. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. டைரக்டா ஆன்சர்ஸ்க்குள்ள போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन வாங்க. x and y are two positive numbers. x is greater than y. x power 5 x power 4 plus y power 4 is 706. xy is 15. What is 2x plus 3y? இதுக்கு நிறைய ஃபார்மட் இருக்கு, பட் நார்மல் ஃபார்மட் என்னன்னா இது வந்து x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா x power 4 plus y power 4 plus 2 times of x squared y squared. Okay, so this value we know 706 plus 2 into 15 squared வந்து இது x இங்கிறது 15 plus 225. 2 times of 225 is 450. 450 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 56 156. இது எதனோட ஸ்கொயர்னா 34 உடைய ஸ்கொயர். ஸோ 34 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் whole squared equal to 1156. x squared plus y squared equal to 34 because 34 ஓட ஸ்கொயர். ஓகே, நம்ம x squared plus y squared தெரியும், xy தெரியும். ஸோ இது ரெண்டையும் 2 times ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. x squared plus y squared plus 2 times of xy ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 34 plus 30 because 15 into 2 is 30. 64 வரும். That is 8 square 64. x plus y இது x plus y ஓட whole square is 8 square 8 cancel. x plus y is 8. So நம்மளுக்கு தெரியுது இப்போ xy is 15, xy sum is x plus y is 8. பார்த்தாவே தெரியுது நம்பர் வந்து 5 and 3 தான் இருக்க முடியும். பிகாஸ் 5 and 3 மல்டிபிள் பண்ணா 15 மல்டிபிள் ஆட் பண்ணா 8 வருது. சரியா? அப்ப எது பெருசு எது சின்னது அப்படின்னா x is greater than y ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ obviously x is 5, y is 3. So 2 times of x is 10, 3 times of 3 is 9. So 9 plus 10 is 19. Okay, so again சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, இவ்வளவு தூரம் பண்ணுமானா பண்ணுங்க, இது ஃபார்முலா பேஸ்ட் தான். பட் if you want to ஓரளவுக்கு இது மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா you can do like this. என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers 15. நம்மளுக்கு தெரியும் 5 and 3 எடுத்து பார்க்கலாமான்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் யூஸ் பண்ணலாம். 5 power 4 is 625. 3 power 4 is 81. ஜஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க, 706 ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால எக்ஸ் அண்ட் ஒய் நீங்கள் ஸ்மெல் பண்ண தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ நீ நாட் டு ஃபைண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் தெரிஞ்சா. ஓகே, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும், அது சான்ஸ் கிடைச்சா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 3u plus 2v equal to 7, uv equal to 2. இதுவும் ஒரு ரிலேஷன்ல இருக்கு. a plus b whole square plus a minus b whole square minus a plus b whole square minus a minus b whole square ரெண்டையும் செப்பரேட்னா
4 times of a b கிடைக்கும். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி 3u plus 2v whole square minus 3u minus 2v whole square equal to 4 times of ab. a-ங்கிறது 3u, b-ங்கிறது 2v. So இதை fold பண்ணினா you'll get 3 into 2 6, 6 into 4 24, 24 into 2 is 48. So uv is 48 கொடுத்துருக்காங்க. சரியா? This value is how much? This value is 49. இங்கன்னா 7 squared 49. 3u minus 2v whole squared equal to 48. So இந்த 48 இங்க இருந்துனா மைனஸ் வரும். 49 minus 48 is 1. 1க்கு ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 1 தான். So answer is 3u minus 2v is 1. Question number 4. X power 50. Okay. X power 150 plus x power 150 reciprocal. அப்படியே தலைகீழா போட்டீங்கன்னா 6 minus root 21 upon 6 plus root 21. தலைகீழா போட்டீங்கன்னா 6 plus root 21 upon 6 minus root 21. Cross multiple this into this, this into this. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 6 minus root 21 whole square plus 6 plus root 21 whole square divided by a plus b, a minus b. 6 plus root 21 into 6 minus root 21. So ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா you'll get a plus b, a minus b, formula a square minus b square. இதுல வந்து 36 minus 21, that is 15 வருமா? 36 minus 21 வரும். மேல a plus b whole square, a minus b whole square ரெண்டையும் ஆட் பண்ணினா a square plus b square 2 times வரும், that is 6, 36 plus 21 வரும். சரியா? கீழே என்ன வந்தது? 15. மேல வந்தது எவ்வளவு வந்தது? 77. So 2 times of that. கேன்சல் பண்ணினா 3 ஆல் கேன்சல் பண்ணா 5 வரும். மேல வந்து 19 வரும். சரியா? ஓகே, குட். மேலே 2 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 4 into 19 divided by 10 வரும். ஏன் 10 வந்ததுன்னா 4 into 9 is 76. 76 by 10 is 7.6. அப்படி போட்டுக்கலாம். ஓகே. Question number 5. கொஞ்சம் அந்த பேப்பரே கொஞ்சம் டஃபா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்க்கறது நல்லதுதான். சரியா? கொஸ்டினை பார்த்த உடனே அது எந்த இடத்துல கொஸ்டின் எப்பயுமே நல்லா நம்ப வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா எந்த இடத்துல டச் பண்ணீங்கன்னா ஆன்சரு உடனே ப்ரொசீட் ஆகுங்கிறது அந்த தாட் ப்ராசஸ் வரணும். சரியா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை x பவர் 7/16 வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். a ஸ்கொயர் என்ன ஆகும்னா x பவர் 7/8. இது லட்டு மாதிரி இப்படி கொடுத்துருக்கோம். அதனால நான் டைரக்டா a in terms of a போக போறேன். சரியா? What is this? 7a square. What is this? 16a plus 7 equal to 0. a வால டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 7a minus 16 plus 7/a equal to 0. இது எடுத்தீங்கன்னா 7 வெளியே எடுத்தீங்கன்னா a plus 1/a 7 காமனா வெளியே எடுத்துறேன் equal to 16. இன்ஃபேக்ட் 7 அங்க எடுத்துட்டு போயாச்சு. எடுத்துட்டு போனா a plus 1/a which is equal to 16/7. இது வந்து a square, இது 1/a square. So a square plus 1/a square கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? a square plus 1/a square equal to 16/7 whole square minus 2 வரும். ஏன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இருக்கும். 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு -2 வரும். What is this? 256 minus divided by 40 minus 2. இப்போ மல்டிபிள் பண்ணா 98 வரும். 256 minus 98 divided by 49. Okay. Again இது சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டிவைட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இங்க 6, இங்க 8. 16 minus 8, 8ல முடியும் இந்த நம்பர். ஆப்ஷன் சாய்ஸ்ல எது 8ல முடியுதுன்னு பாருங்க. 3 9s of 27. 27 plus 6 வந்து 3ல தான் முடியும். நம்மளுக்கு 8ல முடியணும். அதனால கட் பண்ணிடலாம். 4 into 9 is 36. லாஸ்ட் is 6. 6 plus 2 is 8ல முடியுது. இது 3 into 9 is 7. 8ல முடியுது. ஸோ இதுவும் 8ல முடியுது. இது கட் பண்ணலாம். சரியா? ஆன்சர் திஸ். either this or this. செகண்ட் இதுல கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா வச்சிட்டீங்கன்னா இது 100 டைம்ஸ் வருது. சரி, 100 வந்து 156 வரும். 100 செப்பரேட் பண்ண 49ல வந்து ஆப்வியஸ்லி 4 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் தான் ஆன்சர். ஸோ இங்க கட் பண்ணிக்கிறீங்க. ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், if the difference between the roots of the equation is 4, then which of the following is true? Okay, difference between the roots is 4. And the different root வந்து ஆல்பா அண்ட் பீட்டான்னு வைங்க. ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு தெரியும் இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன அப்படின்னா b/a. ஓகே, சம் ஆஃப் த ரூட் இஸ் ஏவால் டிவைட் பண்ணிட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அதே மாதிரி ஆல்பா பீட்டா அதோட ரூட் இது என்ன?
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து சி பை ஏ. ஸோ அந்த மூணுமே கொடுத்தாச்சு. இது 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 மூணுமே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆல்ஃபா பீட்டா. இது ஒரு ஜென்ரலான ஃபார்முலா ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ரெண்டே சப்ராக்ட்னா யூ கெட் 4ab. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை இது சப்ஸ்டிட் பண்றேன். என்ன வரும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் 16 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் சி பை ஏ. நான் எல்லாத்தையும் ஏ ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணேன். என்ன வரும், பி ஸ்கொயர் மைனஸ் 16 ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ac. ஏ ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணா இது வரும். சரி, ஆஃப் டைஸ்ல இந்த மாதிரி எந்த இருக்குன்னு பாருங்க. 16a ஸ்கொயர் ஆனால் 4ac இல்லை, இங்கே 4b ஸ்கொயர் தனியாக நிற்குது. தட் இஸ் ராங். இங்கே பாருங்க 16 தனியாக இந்த 6 இங்கே தனியாக கொடுக்காம 16 கொடுக்காம 16 இங்கே மைனஸ் என்ன வச்சுட்டு அங்கே +6 வச்சிருக்கோம். இதை எடுத்துருந்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஆன்சர் திஸ் டெஸ்ட் ராங். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் 8. ஆல்ஃபா அண்ட் மைனஸ் பீட்டா இஸ் 2√5. Which of the following is the square root of roots of the equations alpha and beta, alpha power beta, beta power 4, alpha power 4, beta power 4. இது ரூட்டா இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கிறோம். சரி, நான் என்ன பண்றேன், ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றதுன்னா x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து என்னது, ஒரு ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது உண்டான லாஜிக். சரியா, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்பா பவர் பீட்டா பவர் 4 கண்டுபிடிக்கலாமான்னா கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. தான் இங்கே லட்டு மாதிரி அப்படியே கொடுத்து வச்சு எல்லாத்துலேயும் ஒரே ஆன்சர் தான். ஸோ அதனால ஆல்பா பவர் 4 பீட்டா பவர் 4ங்கிறது இதுவே தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்களால் யோசிக்க தெரிஞ்சதுன்னா இது வந்து ஆல்பா பீட்டா பவர் 4 வந்து என்னதுன்னா இது வந்து 14641. ஓகே, சரி. இது கொஞ்சம் நீங்க நெக்ஸ்ட் லெவல் யோசிங்க. என்னன்னா இது வந்து 11 பவர் 4, அதாவது 121 ஸ்கொயர். இது அப்போ ஆல்பா பீட்டா என்னவா இருக்கும், 11 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் யோசிங்க. சரி, ஆல்பா பீட்டா இஸ் 11. காட் இட். இப்போ நீங்க இதை கண்டுபிடிக்கணும், இது ஆல்பா 4, ஏன்னா அதுதான், அது மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒன்னே போதும், ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 8. நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ண ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டான்னு வரும், which is equal to 64. ஆல்பா பீட்டா வேல்யூ 11. 11 into 2 is 22. 22 வந்து போகும்போது -22 ஆகும், that is 44. Okay, so alpha square plus beta square is 44. Okay, இப்போ நம்ம இது மறுபடியும் ஸ்கொயர் பண்ணோம். ஆல்பா பவர் 4 plus beta power 4 42, sorry, beta power 4 plus 2 times of alpha square beta square வரும். இது வந்து 42 ஸ்கொயர். 42 ஸ்கொயர் எவ்வளோ, 1764. ஓகே, இப்போ ஆல்பா ஸ்கொயர் வந்து 121, ஆல்பா பீட்டா இஸ் 121, ஆல்பா பீட்டா இஸ் 11, 11 ஸ்கொயர் இஸ் 121. 121 ட்வைஸ் பண்ணினா 121 242, 242 சப்ராக்ட் பண்ணினா 2 2 5 1522. ஸோ ஆன்சர் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு உடனே கொஸ்டின்குள்ள இறங்கணும். சரியா, டைம் கன்சியூமிங் கொஸ்டின் தான், பட் நல்லது தான். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. Question number 8. X power 4 plus y power 4 x square plus y x square y square equal to this கொடுத்தாச்சு. முதல்ல இது வந்து ஃப்ராக்ஷனா மாத்திருங்க. 17 into 6 வந்து எவ்வளோ, 17 into 16, 16 16 are 256. அதோட 16 ஆட் பண்ணினா 272. இப்போ 272 plus 1 is 273 by 16. இது என்னது, x power 4 plus y power 4 plus x square y square equal to this. Similarly, இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், x power 4 plus y power 4 plus x square y square equal to x square plus y square plus x5. அப்படி ஒரு ஃபார்முலா into x square plus y square minus x5. இப்படி ஒரு ஃபார்முலா. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண இது வரும். சரியா, இதனோட வேல்யூ தெரியும், that is 276. ஃப்ராக்ஷன் இருந்தா
பயப்படாதீங்க, முதல்ல போட்டு பழகுங்க சரியா. ஃப்ராக்ஷன் ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஃப்ராக்ஷனுக்கு வந்து நம்ம தடுமாறுவோம், நிறைய தடுமாறுவோம். அதுக்கு டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்னா நிறைய கொஸ்டின் நார்மல் ஃப்ராக்ஷன்லேயே போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வரும். சரி, இதில் கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் டிடிஎஸாக போகும், பார்க்கலாம். இதோட வேல்யூ வந்து 5/4 சார் 5 × 4 20, 21/4. ஸோ லெஃப்ட் வித் வாட் x² + y² + xy கண்டுபிடிப்பீங்க once if you divide this and this. Correct? Okay. So இது 21 கேன்சல் பண்ணா ஒரு 21 remaining 63 30. இது 4 ஆல கேன்சல் பண்ணா 4. So x² + y² + xy which is equal to 13/4. x² + y² - xy equal to 21/4. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x² + y² கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணா xy கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 times of x² + y² கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இது ரெண்டையும் ஆட் பண்ணா 13 + 21 is 40, 36, 34. 34/4 வரும். இந்த 2 கேன்சல் பண்ணா 17/4. x² + y² is 17/4. இது தெரிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2xy இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு 13 - 21 is 8. 8/4. ஓகே, 8/4 எவ்வளோ? 2. மைனஸ் கேர்ஃபுல், ஏன்னா இந்த இடத்துல 13 - 21 is -8/4 தான் வரும். ஸோ xy is what? -1. So xy is -1, x² + y² is 17/4. ஸோ ரெண்டையும் தெரிஞ்சிச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x - y. x - y என்ன? x - y தெரியாது, ஸ்கொயர் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ்? x² + y² - 2xy. Value is 17/4 minus, so minus of minus plus 2. 2 × 4 8. 8 + 17 is 25/4. இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 5/2. சாரி 5/2. ஒரு கீழே இருக்கு 2. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பிகாஸ் இது இந்த ஃபார்ம்ல தான் மேட்டர் சரியா. இதை எடுத்து இது டிவைட் பண்ணா இது கிடைக்கும். ஸோ ரெண்டு இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணீங்களா, செப்பரேட் பண்ணா இது எடிட். Next question number 9. If one root of the square is the other root of the equation x² + px + q equal to 0. One root is square. One alpha ன்னு வச்சுக்கி, இன்னொன்று alpha square ன்னு வச்சுக்கி. ரெண்டையும் ஆட் பண்ணா -p கிடைக்கும் சரியா. அடுத்தது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா கியூப் வரும். தட் இஸ் கியூ. இதை வச்சு எப்படி ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப இது வச்சுட்டு நீங்க ஆல்ஃபாவை ரிமூவ் பண்ணாவே போதும். ரெண்டுலையும் நான் என்ன பண்றேன், ஆல்ஃபா வெளியே எடுக்கிறேன். 1 + ஆல்ஃபான்னு வரும், which is equal to -p. ரெண்டு பக்கம் கியூப் பண்றேன், என்ன வரும்? ஆல்ஃபா கியூப். a + b ஹோல் கியூப் ஃபார்ம்ல என்ன? 1 கியூப் + ஆல்ஃபா கியூப் + 3 × ஆல்ஃபா × 1 × 1 + ஆல்ஃபா. இதுதான் வந்து a + b ஹோல் கியூப் ஃபார்முலா. உள்ளுக்குள்ள -p கியூப். ஏன்னா p கியூப் பண்ணா -p கியூப் தான் வரும். -p கியூப் பண்ணும். ஓகே, இதுல p கியூப் வந்துருச்சு நம்மளுக்கு. ஆன்சர் இது வந்து q தெரிஞ்சிச்சு. இதுவும் q தான், 1 + q. இதுல வந்து ஆல்ஃபா × ஆல்ஃபா + பீட்டா இஸ் -p தெரியும். ஸோ பிளஸ் சாரி மைனஸ் -3q equal to -pq. Correct? கரெக்ட். ஸோ p கியூப் எல்லாமே இங்கே எடுத்துட்டு வாங்க. p கியூப் எடுத்துருந்தேன், இது இங்கே எடுத்துருந்தீங்கன்னா மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும். p கியூப் இந்த இடத்துல q மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணினா q². அதனால +q² வச்சுக்கிறேன். இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணா +q × 1 - 3p. இப்படி தான் இருக்க போகுது, ஈக்குவல் டு 0. ஸோ p³ + q², p³ q² எல்லாத்துலேயும் p³ q² இருக்கு. ஸோ அதனால மிடில் இருக்கிற நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு மாற்ற வேண்டியிருக்கும். q அஃப்கோர்ஸ் இருக்கு, எல்லாத்துலேயும் q இருக்கு. இந்த இடத்துல உள்ள -1 - 3p இருந்ததுன்னா வெளியில மைனஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். மற்ற செக் பண்ணி பாருங்க. இது ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா வெளியில மைனஸ் வந்துடும். ஆன்சர் திஸ். ஸோ அகெயின் ஃபார்முலா டக்குன்னு வரணும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வழியே கிடையாது இந்த கொஸ்டின்லாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. அகைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் இது. ஏன்னா டக்குன்னு உங்களால் அது டேக் ஆஃப் எடுக்க முடியாத கொஸ்டின் இது. ஓகே, இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x² - a + b × x + ab
equal to c. c இங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா x square minus a plus b into x ab minus c equal to 0. இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுல வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட்ஸ் தான். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எவ்வளோ, a பிளஸ் பி. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்துங்க. திருப்பி திருப்பி பாருங்க இந்த இடம். ஸோ a பிளஸ் பி. வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? ab மைனஸ் சி. இது வந்து சம் ஆஃப் த ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இது நான் எடுத்து வச்சாச்சு. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறது a பிளஸ் பி, ஆல்ஃபா பீட்டாங்கிறது ab மைனஸ் சி. இது நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறோம். இதோட ரூட் என்னன்னு கேட்குறோம். இது ரூட் என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டி எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் சி. இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய எக்ஸ்பான்ஷன். ஓகே, இப்போ இதனுடைய ரூட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. லெட் இட் பி எம் அண்ட் என்னு வச்சுப்போம். நம்ம நானே சும்மா எம் அண்ட் என் தான் ரூட்னு வச்சுப்போம். அந்த எம் அண்ட் என் தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படி எம் பிளஸ் என்ன வரும்? சம் ஆஃப் தி ரூட். சம் ஆஃப் தி ரூட் என்ன இருக்கு? எக்ஸ் போயிட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அடுத்து எம் இன்டு என் என்ன வரும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இதுதான் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் சி. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன வந்திருக்கு? ஏ பிளஸ் பி. இது பார்த்தா ஏ பிளஸ் பி வந்துச்சு. ஆல்ஃபா பீட்டா என்ன வரும்? இது வரும். ஸோ ஏபி மைனஸ் சி. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் இருக்கு. அப்போ நெட் வேல்யூ ஏபி. அப்போ எம்என் வேல்யூ எவ்வளோ? ஏபி. எம்என் வேல்யூ எம் பிளஸ் எம் வேல்யூ ஏ பிளஸ் பி. சரியா? அப்போ இதுல சொல்லி எம் என்ன வேல்யூ எவ்வளோ? ரெண்டு நம்பர் கூட்டினா ஏ பிளஸ் பி வருது, ரெண்டு நம்பர் ப்ராடக்ட்னா ஏபி வருது. ஆப்வியஸ்லி அந்த ரூட் என்ன இருக்கும்? ஏ அண்ட் பி தான் இருக்க முடியும். ஆன்சர் இஸ் திஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க வந்து வேரியபிள் சம்மு சுத்தி இதே தான் கேட்குறாங்க. இங்க ஏ அண்ட் பி இருக்கு, அங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா இருக்கு. இங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரூட்டா இருக்கு, அங்க சி வேற இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற இடம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், பார்த்துக்குங்க. சரியா? திருப்பி பாருங்க இந்த கொஸ்டினை. நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஜாமெண்ட்ரியில அல்ஜிப்ரா முடிஞ்சிச்சு. ஜாமெண்ட்ரி ஒரு மாதிரி ஒரு டஃப்னஸ் நோக்கி தான் போயிருக்கு நான் பார்த்த வரையிலும். ஸோ நல்ல டஃப்பான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். ஓகே, நல்லது. ரொம்ப கான்செப்ட் கிளாரிட்டி வந்துடும் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம். அங்கே பார்க்குறதுலாம் ஈஸியான கொஸ்டினா. ஏன்னா 15 கொஸ்டின் ஜாமெண்ட்ரி கேட்டிருக்கேன். ஒரு கொஸ்டின் கூட என்னுடைய சொந்த கொஸ்டினோ மற்றபடி வேற எங்கேயாவது எடுத்த கொஸ்டினே கிடையாது. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சியில் கேட்ட வேரியஸ் எக்ஸாமில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்பிஎஸ் இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். சரியா? ஸோ நான் எஸ்எஸ்சி பொறுத்தவரையில் என்னுடைய ஜேர்னி நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸாக பார்க்குறேன். 15 இயர்ஸாக கொஸ்டின் கண்டென்ட்லாம் ஒன்றும் மாறவே கிடையாது. சரியா? கொஸ்டின் கண்டென்ட்லாம் மாறல, பேட்டர்ன் தான் மாறிட்டு இருக்கு. சரியா? 2022 முன்னாடி டயர் 2லயே 200 மார்க்ஸ் ஃபார் மேத்ஸ், 100 கொஸ்டின் மேத்ஸ், 100 கொஸ்டின் மேத்ஸ் 200 மார்க்ஸ். சரியா? அப்படி இருந்த 2022 வரையில இருந்தது. அப்பெல்லாம் வந்து ஜாமெண்ட்ரி மென்சுரேஷன் தான் எக்ஸாமே. 25 கொஸ்டின் கேட்டுருவாங்க இந்த 2 டாபிக்ல மட்டுமே அவுட் ஆஃப் 100ல. அவ்வளோ டஃப்பான கொஸ்டின், அவ்வளோ நல்ல நல்ல கொஸ்டினாக கேட்டிருப்பான். அதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் எடுத்து 2025-26 கேட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம கவுந்துருவோம். நான் சொல்றது கேட் லெவல்லோ அல்லது யூபிசி லெவல்லோ, யூபிசி கூட அவ்வளோ கேட்கறது இல்லை, கேட் லெவல் மற்ற இது லெவலில் போய் கேட்டாங்க சிடிஎஸ் லெவலில் கேட்குற மாதிரிலாம் கொஸ்டின் கிடையாது. அதில் எடுத்தால் என்ன டஃப்பாக போட்டிருக்கலாம். பட் எஸ்எஸ்சியோடைய லைப்ரரியே அவ்வளோ டஃப்பான கொஸ்டின் 2022க்கு முன்னாடி இருக்கு. ஸோ அதுலேருந்து எடுத்து கேட்டாங்கன்னா நம்மளுடைய என்டையர் கான்ஃபிடென்ட் 2 கொஸ்டின் போதும். கான்ஃபிடென்ட்டை சிதைக்கிறதுக்கு 2 கொஸ்டின் போதும். சோழி முடிஞ்சிச்சுமாங்களா அந்த மாதிரி. ஸோ பி கேர்ஃபுல். இந்த 15 கொஸ்டின் ரொம்ப 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 தரமான கொஸ்டின். சரியா? எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். இதில் எடுக்கிற பேஸை அடுத்தடுத்த ஜாமெண்ட்ரி கொஸ்டின்லாம் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ரிப்பீட்டடாக பாங்க. சொன்ன கான்செப்டை அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். சரியா? ஒவ்வொரு கொஸ்டினாக கொஞ்சம் பொறுமையாகவே போகும். சரியா? Question number 11. Midpoint of side of x z. P is the midpoint of side x z. Q is the point of x y such that Q is a bisect T y x O. Q equal to 24. What is the length of Q y?
ஃபர்ஸ்ட் இது முடிச்சுங்க. டயக்ராம் ஜாமெட்ரி பொறுத்தலும் டயக்ராம் பக்காவா போட தெரியும். சரி, எக்ஸ் இஸ் தி மிட் பாயிண்ட். எக்ஸுக்கும் இசட்டுக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் பி. மிட் பாயிண்ட் என்ன, ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஒய் இதுன்னு வச்சுக்கோங்க. Q is the point on side XY. Q is the point. Xங்கிற Yல Qங்கிற ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. எங்கன்னு சொல்ல, ஏதோ ஒரு இடத்துல. Such that QZ னா இது. QZ bisect PY. இந்த பாயிண்டா பைசெக்ட் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த லென்த் ஈக்குவல்னு அர்த்தம். பைசெக்ட்னா செக்ட்னா பிரிக்கிறது, பைனா ஈக்குவலா. சரியா, பைசெக்ட் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருச்சு. இதுல எக்ஸ் Q வேல்யூ 24, Y Q வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரியா, Y Q வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சரியா. இந்த क्वेश्चनக்கு வந்து மாஸ் பாயிண்ட் தியரம், ஜியோமெட்ரி தியரம், இதை நான் யூஸ் பண்ண போறேன். இது என்னங்கிறது ஒரு பெரிய வீடியோவே போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ½ hour வீடியோவே போடலாம். இப்போதைக்கு அது நான் சொல்லிடுறேன். அந்த கொஸ்டின் யூஸ் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்றேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு மட்டும் மாஸ் பாயிண்ட் தியரம். வாட் இஸ் தட் அப்படின்னா, இந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துக்கங்க. இந்த ரேஷியோ என்ன, ஈக்குவல். ஏன்னா இது மிட் பாயிண்ட் ஈக்குவல் தானே. இந்த லென்த் ஈக்குவலாக தான் மிட் பாயிண்ட். இந்த ரேஷியோ 1:1. இந்த ரேஷியோ 1:1. இந்த வேல்யூ எடுத்து இதுக்கு ஜஸ்ட் அசைன் பண்ணுங்க. அசைன் பண்ணா இதோட வேல்யூ வந்து ஜஸ்ட் அதோட மாஸ் வேல்யூ, இசட் பாயிண்டோட மாஸ் வேல்யூ என்ன ரேஷியோ இருக்கோ அந்த பாயிண்ட் எடுத்து இங்க கொடுத்துருங்க. இங்க இருக்க வேல்யூ 1, அந்த வேல்யூ இங்க கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஆக்சுவலா இது 2:3ன்னு வச்சுப்போம். இங்க நான் 2ன்னு போட்டிருப்பேன், இங்க 3ன்னு போட்டிருப்பேன். மாற்றி கொடுத்துருங்க. ஸோ மாஸ் பாயிண்ட் தியரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தனியாவே. இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நான் வந்து, ஏன்னா இதை நடத்தினா இது ½ hour ஆகிடும், அதனால சொல்றேன். ஸோ இது வந்து 1:3, 2:3ன்னு கொடுத்துருந்தானா இங்க அசைன் பண்ணிக்கோங்க. 2வும் இது 3யும் கொடுத்துருந்தாங்கன்னா 2:3ன்னு கொடுத்தாங்கன்னா இதோட வேல்யூ அங்கே போட்டுங்க, அதோட வேல்யூ இங்கே போட்டுக்கங்க. பட் இப்போதைக்கு ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால நான் அது ரெண்டுமே 1:1 எடுத்துக்கிறேன். ஏன்னா 1:1. இப்போ இது ஒரு வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. சரியா, P வேல்யூ என்ன இருக்குன்னா அது ரெண்டும் சேர்த்த வேல்யூ. இங்க 1 and 1 ரெண்டு வேல்யூ சேர்ந்த வேல்யூ 1. ஓகே, நெக்ஸ்ட். சரி, ரெண்டு வேல்யூ சேர்ந்த வேல்யூ 2 தானே. இங்க 2, ஏன்னா இது சேர்ந்தது 1 + 1 is 2. ஸோ P is 2. அதோடைய மாஸ் அசைன் பண்றோம், அவ்வளவுதான். மாஸ அசைன். இப்ப P2 இந்த லைனை பொறுத்தவரையிலும் இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட். அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல். இது 1ன்னா இது 1. ஆனா இங்க 2ன்னு கொடுத்ததுனால இது 2னா இதுவும் 2. கரெக்டா, ரெண்டு ஈக்குவலுங்கனால. அப்போ இதனோட வேல்யூ yக்கு, இதனோட வேல்யூ pக்கு நான் 2ன்னு வச்சாச்சு. அப்போ y வேல்யூ எவ்வளவு இருக்கும், 2. அவ்வளவுதான். இங்க ஒரு வேல்யூ O1 இருந்ததுன்னா அது வேல்யூ 4 இருந்திருக்க முடியும். ஏன்னா ரெடி ஆட் பண்றது, அதை விட்டுருங்க. இப்போ y வேல்யூ 2, x வேல்யூ 1 அசைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வாங்க இங்க இருந்து ஆன்சருக்குள்ள எப்படி போனான்னா, நம்மளுக்கு தேவை xy, சரி qy. ஓகே, இந்த x வேல்யூ வந்து மாஸ்ன்னு வச்சுக்கோங்க. மாஸ் ஆன் x டிவைட் பை மாஸ் ஆன் y ஈக்குவல் டு x ஓட மாஸ் வந்து இந்த பாதி, அதாவது இந்த லைன்ல இந்த போர்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். qy வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி மாஸ் ஆன் y வந்து qx க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஃபார்முலா, அப்படியே போட்டுக்கலாம். அப்போ மாஸ் ஆன் x எவ்வளவு வச்சிருக்கோம், 1. மாஸ் ஆன் y எவ்வளவு, 2 வச்சிருக்கோம். qy எவ்வளோ தெரியாது, அதான் கொஸ்டின். qx எவ்வளோ, 24. ஸோ qy எவ்வளோ, 12. அவ்வளோ. ஸோ மாஸ் பாயிண்ட் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா you will get the answer for this. ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
மாஸ் பாயிண்ட் தியரம் வந்து நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இது கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போட்டேன். மற்றபடி போட்டிங்கன்னா 1:1 டக்குன்னு போட்டுருவோம். 2 செகண்ட் போட்டலாம். மேபி ஹார்ட்லி ஒரு 1 மினிட்டுக்குள்ள 30 to 40 செகண்ட்லேயே போட்டுருவோம். நெக்ஸ்ட் வாங்க. Question number 12. D, E, F are feet of the perpendicular from the vertex A, B, C, respectively of the triangle ABC. If the angle BED and angle BEF is 24 and 110, what is the measure of the angle EBF? Okay. ஒரு triangle எழுதிக்கங்க, வரைஞ்சிக்கங்க. ABC. ABC. A உடைய feet of the perpendicular தான் D ஆம். A-லேருந்து வர perpendicular length இது D. E வந்து B-லேருந்து வர இது D. E. F வந்து இது. இந்த பாயிண்ட் பேர் ஆர்த்தோ சென்டர் பேர். ஓகே, ரெண்டு 3 வெர்டிகல் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஆர்த்தோ சென்டர். பட் அந்த கொஸ்டின் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யா ஃபைன். இப்போ பிஇடி இங்க இருந்து புரியுதுக்கா? பொறுமையா போடுறேன். ஆக்சுவலா பிஇடி இஸ் 24. ஓகே, அடுத்தது பிஇஎஃப். சரி, பிஎஃப்இ மாற்றி சொல்லிட்டேன். பிஎஃப்இ இந்த ஆங்கிள் வந்து 110. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறோம்? இபிஎஃப் இந்த ஆங்கிள் என்ன கேட்குறான்? சரியா? குட். ரொம்ப டிடிஎஸ் கொஸ்டின். நம்ம சில கொஸ்டின்லாம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னா நார்மல் வேலேருந்து விலகி இருக்க சம். சரியா? சரி, பாருங்க. அந்த கொஸ்டின் கலெக்ஷன்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் லீட் பண்ணும். சரியா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது சின்ஸ் இது எல்லாமே என்னது? ஆல்டிடியூட். எல்லாமே என்னது? ஆல்டிடியூட்னா என்ன? பர்பெண்டிகுலர். இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள் டயமீட்டர் இருக்கு. டயமீட்டர் வந்து இஸ் கால்ட் அஸ் லாங்கஸ்ட் கார்டு. கார்டை நீங்க எங்க வேணாலும் சப்டெண்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல எங்க வேணாலும் சப்டெண்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல வைங்க, அல்லது இங்க வைங்க, அல்லது இங்க வைங்க. எங்க வச்சாலும் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். இது 90, இது 90, இது 90, எல்லாமே 90, 90, 90 தான். ஸோ நான் என்ன பண்றேன்? கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு 19 தெரியும். அப்போ இது ஒரு டயாமீட்டரா கன்சிடர் பண்ணிட்டு இதுவும் 90 தான், இதுவும் 90 தான், இதுவும் 90 தான். இப்போ இது ஒரு டயாமீட்டரா கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஒரு சப்டெண்ட் ஆங்கிள், இந்த ஒரு சப்டெண்ட் ஆங்கிளையும் 90 டிகிரி வரதுனால ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி. இது டயாமீட்டர். ஸோ இப்படி வருது. சர்க்கிள் மாதிரி இல்லை, கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி வருது, இந்த ரெண்டுலையும் டச் ஆகிற மாதிரி. கரெக்ட். இப்போ பாருங்க, இது டயாமீட்டர். டயாமீட்டர் சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் 90 டிகிரின்னு சொன்னேன். இது 90, இதுவும் 90. ஓகே, அப்படி 90 டிகிரி சப்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இதுல இருந்து என்ன கத்துக்க போறோம்னா, இப்போ உள்ள இருக்கலாம் அழிச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இந்த லென்த், இந்த இது வந்து 24 கொடுத்துருக்கோம். சரியா? இது 24னா இது வந்து ஒரு கார்டு. சர்க்கிளை நீங்க எங்க தொட்டீங்கனாலும் கார்டு தான். இப்படி தொட்டாவே கார்டு தான். ஓகே, இந்த மாதிரி கார்டுல ஒரே செக்மெண்ட்குள்ள, இதுக்கு பேர் மேஜர் செக்மெண்ட், இது பேர் மைனஸ் செக்மெண்ட். ஒரே செக்மெண்ட்குள்ள இது நீங்க எங்க வேணாலும் தொடுங்க. இப்படி தொடுங்க அல்லது இப்படி தொடுங்க. எங்க தொட்டாலும் இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், எல்லா ஆங்கிளும் சேம் தான். இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் எல்லாம் சேம் தான். அப்படி பாத்தீங்கன்னா கன்சிடர் தி BD is the chord. இந்த கார்டை நான் வந்து ஈல தொட்டா 24 வருதுன்னு போட்டிருக்கான்.
ஈல தொட்டா 24 வருதுன்னு போட்டோம். அதே கார்டை ஏவில் தொட்டாலும் 24 தான் வரும். பிகாஸ் திஸ் இஸ் த கார்டு. இங்க வந்தாலும் அதுதான், இங்க வரைஞ்சாலும் அதுதான். ஸோ திஸ் இஸ் 24. இது 24னா இதுவும் 24. ஓகே கிளியர். ஸோ இதை வச்சுட்டு நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சு தனியா வச்சுக்கிறேன். இது ஏ பி சி, இதுல வந்து இ, இது டி, இந்த ஆங்கிள் தான் வந்து 24 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆங்கிளும் இதுபடி 24 நமக்கு அது பார்த்து வரணும். கிளியர். இது வந்து இந்த பாயிண்ட் எஃப் நம்மளுக்கு தெரியும், இந்த வேல்யூ வந்து 110. ஓகே சரி, இப்போ இது 24, இது 90 டிகிரி. கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஏபிடி ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்க. அதுல இருந்து இது 90 டிகிரி, ஏன்னா இது ஆல்டிடியூட். இது 24. அப்ப இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபுல் ஆங்கிள் 66 இருக்குமா? இந்த ட்ரையாங்கிள் ஏபிடில ஏபிடி அந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 66 இருக்கும். எப்படி? இது 24, இது 90, இந்த ஆங்கிள் 66. ஏன்னா 3 ஆட் பண்ண 180 வரும். ஸோ ஏபிடி இஸ் 66. இது வரலும் தெரிஞ்சிருச்சு. சரியா? அடுத்தது வாங்க, இதே ட்ரையாங்கிளை கொஞ்சம் மாற்ற போறேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே காமன் நேரம் கூட ஆகலாம். சரியா? பட் ஒர்த், இதில் நிறைய கான்செப்ட் உள்ள வருது. ஒரு கொஸ்டின் பார்த்தாலும் 4 கொஸ்டின் பார்த்துருக்கு உண்டான கான்செப்ட் உள்ள எடுத்துடணும். அப்பதான் பார்க்கணும். சரி, ஏ பி சி, இது இ எஃப் பி. ஓகே சரி, இதெல்லாமே ஆல்டிடியூட். நம்ம இந்த வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, இந்த ஆங்கிள் வந்து 24 பார்த்துருக்கோம், இதுவும் 24 பார்த்துருக்கோம். இது வந்து 110, நம்மளுக்கு இது ஃபுல்லாக 46 பார்த்துருக்கோம். சரியா? 66 பார்த்துருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஞாபகம் வச்சுக்கோங்க, இபிஎஃப். இபிஎஃப் இந்த ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ 66 வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. 66ஓட கம்மி இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுவும் இருக்கு. ஸோ ரெண்டு கம்மி, ஏன்னா இது ஃபுல்லாகவே 66, நம்ம கண்டுபிடிக்க இது மட்டும் தான். சரியா? அங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். பட் ரெண்டு ஆன்சர் இருக்கு. 55ம் 66 கம்மி தான், 46 66 கம்மி தான். இப்போ முன்ன போட்ட மாதிரியே இதே மாதிரி இன்னொரு சைடும் போட போறோம். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, நம்ம கன்சிடர் ட்ரையாங்கிள் பிசியை வந்து ஒரு டயமீட்டரை வச்சுட்டு ஒரு சர்க்கிள் போடுறோம். அப்போ இதுவும் 90 டிகிரி தான், ஏன்னா ஆல்டிடியூட். இது 90 டிகிரி ஆல்டிடியூட். அப்போ இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள், சாரி ஒரு சர்க்கிள் வரைய போறேன். எப்படி? இது வந்து டயமீட்டரை வச்சு இப்படி. இப்படி வச்சு இப்படி வரும், மறுபடி இப்படி வரும். இப்போ இந்த கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள், இதுல வந்து சர்க்கிள், இதுல வந்து இது டயமீட்டர். டயமீட்டர் சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் 90 டிகிரி தான் சொன்னேன். இது 90 டிகிரி தான் இருக்க போகுது. ஆப்வியஸ்லி இதுவும் 90 டிகிரி தான், நம்மளுக்கே தெரியும். அப்ப இது 90 டிகிரி அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் 110 வரும். சரி, 20 வரும். ஏன்? ஏன்னா இது 110 பார்த்துருக்கோம், அதுல இந்த போர்ஷன் 90 வந்துடுச்சா? அப்ப மிச்சம் இருக்குது 20 தானே, அது 20. ஓகே, இப்போ கன்சிடர் ஈசி கார்டு. ஈசி கார்டை கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஈசி கார்டை இந்த பாயிண்ட்ல டச் பண்றதுனால இந்த லென்த் 20. அதே ஈசி கார்டை இந்த பாயிண்ட்ல டச் பண்ணாலும் அதுவும் 20 தானே வரும். ஒரே கார்டு எடுத்துட்டு ஒரே செக்மெண்ட்டுக்குள்ள இங்கே டச் பண்ணாலும் அதே தான், இங்கே டச் பண்ணாலும் அதுதான் வரப்போகுது. சரியா? இப்போ இது இந்த ஈசி கார்டு மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. கார்டு ஈஸியை கன்சிடர் பண்ணதுனால எஃப்ல டச் பண்ணும்போது 20 நான் பார்த்தாச்சு. இப்போ அதே ஈசி கார்டை பில டச் பண்ணாலும் அதுவும் 20 தான் வரப்போகுது. ஸோ இந்த வேல்யூஸ் 20. இது மொத்தமாக 66. அதில் இந்த போர்ஷன் மட்டும் 20னா மிச்சம் இருக்கிறது தான் வந்து நம்ம தேவையானது. ஆன்சர் இஸ் 46. ஓகே, ஸோ such a beautiful sum. of course lengthy இல்லைன்னா சொல்ல, திரும்ப திரும்ப இந்த கொஸ்டினை பாருங்க. சரி, question number 13. Difference between two perpendicular sides of a right angle triangle is 70. Area is okay. உங்களுக்கு வந்து பித்தாகரசன் ட்ரிப்ளெட்டுங்கிற ஜாமெட்ரி படிக்கிறவங்க கண்டிப்பாக பித்தாகரசன் ட்ரிப்ளெட்டு
ஒரு 30 தெரிஞ்சு வச்சிருக்கோம். 30 செட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே செட்டு 3, 4, 5 ஸ்கூல் டேஸ்ல இருந்து படிச்சது. ஓகேவா? இதனுடைய ப்ரொபோர்ஷனேட் எதுனாலும் ஓகே தான். அப்படி போட்டா ஆன்சர் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்காக சொல்ல வந்தேன். 3, 4, 5 அடுத்தது வந்து 5, 12, 13, 7, 24, 25 அடுத்தது 6 போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 9, 40, 41 போடலாம். அடுத்தது 20, 21, 29 போடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, 15, 8, 15, 17 போடலாம். 8, 15, 17 போடலாம். ஸோ நிறைய இருக்கு. இதுல ஒரு 30 செட்டாவது நம்ம படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகே, என்ன சொல்றாங்க, இதுல ஏதாவது ஒன்று மாட்டிட்டு பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பர்பண்டிகுலர் சைட்ஸ். அதாவது இப்படி இருக்குன்னா இது 90 டிகிரினா இதெல்லாம் ஹைபார்டினியஸ், இதுவும் இதுதான் பர்பண்டிகுலர் சைடு. அதாவது ஹைபார்டினியஸ் இல்லாம இருக்கிறது தான் பர்பண்டிகுலர் சைடு. அதோட டிஃபரன்ஸ் 17. எது டிஃபரன்ஸ் 17 வருது? இந்த பளிச்சுன்னு தெரியுது தான் 17 வருது. சரியா? ஸோ ஒன்று 7 and 24. இது ஏரியா 84. வாட் இஸ் தி பர்பண்டிகுலர் பேராமீட்டர்னு கேட்கலாம். இதோட பெரிமீட்டர் என்ன இருக்கும்? திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 24 plus 25 is 49. 49 plus 7 is 56. சிம்பிள். தெரிஞ்சதுன்னா லட்டு மாதிரி அப்படியே டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே ஒரு 30 வித் ட்ரிபிள் எட்டாவது படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? டயர் ஒனுக்கு இல்லைனாலும் டயர் 2 யூஸ் ஆகும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14. நான் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏடி இஸ் த மீடியன். ஏடி இஸ் தி மீடியன். ஒண்ணுமே கொடுக்கல ட்ரையாங்கிளை பத்தி, அதனால நீங்க ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே கொடுக்கல, ஈக்குவல் ட்ரையாங்கிள் வச்சு போட்டுங்க, ரொம்ப ஈஸி. ஓகே, ஏடி இஸ் தி மீடியன். மீடியன் என்ன? அது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு அர்த்தம். E is the point on midpoint of AD. AD ல midpoint E. Fங்கிறது AE ல midpoint. இது Gங்கிறது DE ல midpoint. பாத்தீங்களா? அப்போ இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் எல்லாம் ஈக்குவல். ஓகே, மீடியனை பொறுத்தவரை என்னன்னா ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும், ரெண்டு ஈக்குவல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளா பிரிக்கும். ஓகே, இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவல். அதான் வந்து மீடியனுடைய இது. ஸோ திஸ் இஸ் அண்ட் திஸ் ஆர் ஈக்குவல். ஃபைன். இப்போ ட்ரையாங்கிளோடைய இஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிஜிஎஃப், பிஜிஎஃப், பிஎஃப்ஜி எல்லாம் ஒன்று தான். ஏரியாக்கு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ 1, 2, 3, 4 1, 2, 3, 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சாங்க ஏரியாவை. இந்த இடத்த 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுன்னா, ஏன்னா இது ஒரு சைடு தான் பார்த்துருக்கோம், மொத்தம் 8 பார்ட்ஸ். ஏன்னா இந்த சைடு 4னா அந்த சைடு 4 தான் இருக்கு போகுது. ஓகே, மொத்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து ஏபிஜி, ஏபிசி, அதை வந்து 8 பார்ட்டா பிரிச்சாச்சு. 8 பார்ட். அதுல வந்து எத்தனை பார்ட் எடுத்துருக்கோம்? 2 பார்ட். ஸோ 8ல 2 போயிடுச்சு, 2 டிவைட் பண்ணா எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிஎஃப்ஜி உடைய ஏரியா. ஆன்சர் இஸ் பிஎஃப்ஜி உடைய ஏரியா 1/4 ஆஃப் த மொத்த ட்ரையாங்கிள்ல 1/4. புரியுதா? இது எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா பண்ணலாம். பட் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுங்க. திஸ் வேல்யூ, திஸ் வேல்யூ, திஸ் வேல்யூ, திஸ் வேல்யூ 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சாச்சு. ஒரு சைடு தான் நான் பார்க்கலாம். மொத்தம் 8 பார்ட். இந்த சைடு 4, அந்த சைடு 4, 8 பார்ட். மொத்த ஏரியாவை 8ஆ கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கிறது 2 தான். அதுல 4 பார்ட். அப்போ எந்த இது 1/4 ஆஃப் தி ஏபிசி. ஓகே, ஏபிசி ட்ரையாங்கிள் 1/4. ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 15. A and B are length of the two sides of the triangle such that AB equal to 24. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 24 வருது. ரெண்டுமே இன்டிஜர்ஸ். How many such integers are possible? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா பாருங்க. A and B are two length of the triangle such that product is 24. A and B are integers. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி A side of the triangle எப்படி இருக்கணும்னா ஒரு தேரம் இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். Side of the triangle எப்படி இருக்கும்? Side of the triangle sum of any two side ஓட லெஸ்ஸா இருக்கும். சம்மோட லெஸ்ஸா இருக்கும், டிஃபரன்ஸ் ஓட
அதிகமாக இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியமான லாஜிக், எழுதி வச்சுக்கோங்க. சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னா சம் ஆஃப் அதர் டூ சைடு இருப்பாங்க, சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அதோட கம்மியா இருக்கும், டிஃபரன்ஸ் ஆஃப் அதர் டூ சைடோட அதிகமா இருக்கும். சும்மா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ 3 4 5 எதை ரெண்டையாவது கூட்டினா இன்னொன்னோட அதிகமாக தான் இருக்கணும். இப்போ நான் 3 4 கூட்டினா 7 வருது, அது 7 வந்து 5ஓட அதிகம் தான். ஓகே, 4 5 கூட்டினா அது 3ஓட அதிகம் தான். இப்படி ஒரு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குமே, 2 3 7 இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் உங்களால் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஏன்? இது ரெண்டையும் கூட்டினா மூணாவதோட அதிகமாக தான் இருக்கணும். எதை ரெண்டு கூட்டினாலும் மூணாவதோட அதிகமாக தான் இருக்கும். சம் ஆஃப் எனி டூ சைட்ஸோட அதிகமாக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. 2 and 3 ஆட் பண்ணா 5 இஸ் நாட் லெஸ் தேன், இது கிரேட்டர் தேன் 7. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் உங்களால் ஃபார்ம் பண்ணவே முடியாது. லாஜிக் என்ன? எந்த சைடு எடுத்தாலும் மற்ற ரெண்டு சைடு கூட்டுறதோட அதிகமாக இருக்கும், மற்ற ரெண்டு சைடோட கழிச்சதோட கம்மியாக இருக்கும். மற்ற ரெண்டு சைடு கூட்டுறதோட கம்மியாக இருக்கும், டிஃபரன்ஸோட அதிகமாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ அப்படி பார்த்தா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணவே முடியாது. இந்த லாஜிக் வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களால் இந்த கொஸ்டினை அணுக முடியும். சரியா? வாங்க இந்த கொஸ்டின்ல வந்து தேர்ட் சைடு என்னெல்லாம் இருக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே இண்டிஜர்ஸ். இண்டிஜர்ஸ்னா பாயிண்ட்ல இல்லை, டெசிமல் இல்லை. டெசிமல் இல்லைன்னு அர்த்தம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 24. 24 எப்படி இப்படிலாம் வரும்? ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் 1 and 24. மூணாவது சைடு என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். மூணாவது சைடு என்னவா இருக்கும்? மூணாவது சைடு சின்னு வச்சுக்கோங்க. மூணாவது சைடு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணா 25 வரும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 23 வரும். 23யோட அதிகமா இருக்கணும், 25ஓட கம்மியா இருக்கணும். அப்படி பார்த்தா 23.1 கூட தான் ஒர்க் அவுட் ஆகும், 24.8 கூட தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இன்டிஜர்ஸ் சொல்றோம். 23க்கும் 24க்கு நடுவில் இன்டிஜர் என்ன? 24 மட்டும்தான். ஸோ 1 and 24, இன்னொரு சைடும் 24. நான் மூணாவது சைடு கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு பேட்டர்ன். புரியுதா? அதே மாதிரி அடுத்த பாசிபிலிட்டி பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 24 பாசிபிலிட்டி வாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 24. நான் 1 into 24 பார்த்தோமா, 2 into 12 கூட பார்ப்போம். கரெக்டா? 2 into 12 பார்த்தீங்கன்னா சி என்ன வரும்னு பார்ப்போம். சிங்கிறது தேர்ட் சைடு. அது வந்து 14ஓட கம்மியா இருக்கணுமா? ரெண்டையும் ஆட் பண்ணா 14 வரும். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 10. 10ஓட அதிகமா இருக்கணும். 10ஓட அதிகமா இருக்கணும், 14ஓட கம்மியா இருக்கணும். அப்ப 10க்கு 14க்கு நடுவில் எத்தனை இண்டிஜர்ஸ் இருக்குன்னா, என்னென்ன இண்டிஜர் இருக்கு? 2, 12. இந்த ரெண்டு சைடுல தேர்ட் சைடு வந்து என்ன இருக்கலாம்? 11 இருக்கலாம். 2, 12 13 இருக்கலாம், சாரி 12 இருக்கலாம். அடுத்து 2, 12. இந்த ரெண்டு சைடு கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு மற்ற மூணாவது சைடு மட்டும் ஒவ்வொன்றா போடுறேன். ஸோ திஸ் இஸ் 13. 2, 13. அப்போ மூணு நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா? சி என்னெல்லாம் இருக்கலாம்னு சொன்னேன். 11 இருக்கலாம், 12 இருக்கலாம், 13 இருக்கலாம். ஸோ இந்த கேசஸ், அதாவது 24 கேசஸ்ல 1 into 24 ஒரு கேஸ் முடிஞ்சிச்சு, 2 into 12 கேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன? 3 into 4 கேஸ் ஒன்று இருக்கு, 4 into 6 ஒரு கேஸ் இருக்கு. இந்த 4 கேசஸ் தான். ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம 3 into 8 இல்லை, சாரி 3 into 8 கேஸ். சரி, அடுத்த கேஸ் வாங்க. 3 into 8. இப்போ 3 into 8க்கு நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி தான். 3 and 8ங்கிறது ரெண்டு சைடு. மூணாவது சைடு கண்டுபிடிக்க போறேன். மூணாவது சைடு சி என்னவா இருக்கலாம்? 11ஓட கம்மியா இருக்கணும், டிஃபரன்ஸ் சொல்லாது, 5ஓட அதிகமா இருக்கணும். அப்போ என்னென்னலாம் வரலாம்? 3, 8, 5க்கு மேல 6ஆ, 3, 8, 7ஆ, 3, 8, 8ஆ, 3, 8, 9, 3, 8, 10. இவ்வளோ சேல்ஸ் இருக்கு. சரியா? இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் கவுண்ட் பண்ணணும், அதான் மேட்ரு. 4, 6 வாங்க. அடுத்தது 4, 6. 4, 6 இதே லாஜிக். 4, 6 தேர்ட் சைட் சி என்ன இருக்கும்? 10ஓட கம்மியா இருக்கணும், 2ஓட, இது டிஃபரன்ஸ் 2ஓட அதிகமா இருக்கும். அப்போ 4, 6 என்ன இருக்கலாம்? 4, 6, 3, 4, 6, 4, 4, 6, 5, 4, 6, 6, 4, 6, 7, 4, 6, 8, 4, 6, 9. இவ்வளோத்தையும் கவுண்ட் பண்ணணும். சரியா? கவுண்ட் பண்ணிட்டா பாருங்க. 1, 2, 3, 4,
5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நம்பர்ஸ் இருக்கு பாசிபிலிட்டி. ஒரு சின்ன லைனு, ரெண்டே லைன்ல ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அகெயின் சிம்பிள் கான்செப்ட் தான். சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் அதர் சைட். obviously difference of any two sides is less than the others. இந்த லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 16. how many isosceles triangles of integers possible? isosceles triangle என்னன்னா ரெண்டு சைடு ஈக்குவல் அர்த்தம். ரெண்டு சைடு ஈக்குவல்னா அதுக்கு இதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடு ஈக்குவல் வந்து அந்த ஈக்குவல் சைடே எடுத்துக்கங்க. 16 ஈக்குவல் சைடுனா ஒரு சைடு 8 இன்னொரு சைடு 8ன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் சைடு என்ன வரும்? அதே சி தான். சி வந்து 16ஓட அதிகமாக இருக்கணும், கரெக்ட்? 16ஓட கம்மியாக இருக்கணும். இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0. 0ஓட அதிகமாக இருக்கணும். அப்போ 0க்கும் 16க்கு நடுவில் எத்தனை இன்டீஜர் இருக்குன்னா 15 இன்டீஜர் இருக்கு. ஆன்சர் அதுக்கு மேலே தான் வரணும், 15க்கு மேலே தான் வரணும். ஸோ இது ரெண்டையும் கழிச்சு விட்டுலாம். இப்போ இது 18 or 24 தான் வரப்போகுது. ஏன்னா 15க்கு மேலே தான் வரப்போகுது. ரெண்டு ஈக்குவல்னு வச்சுக்க போகிறேன், சரியா? சரி, எப்படி 8,8 வச்சுக்கிட்டு 8,8 1 8,8 2 8,8 3 8,8 up to 15 வரைக்கும் போகலாம். 15 நம்பர்ஸ் வந்துச்சு. இது ஈக்குவல் சைடு வச்சுட்டேன். இப்போ இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். என்ன அப்படின்னா ஐசோஸ்லெஸ்னா ரெண்டு ஈக்குவல் சைடு. நான் 8,8 8,8 1 8,8 2 8,8 3 இப்படி ஈக்குவல் சைடு வச்சாச்சு. அன்ஈக்குவல் சைடோ ஈக்குவல் சைடில் இப்படி வச்சாச்சு. அடுத்தது வாங்க 16 ரெண்டு சைடை கூட்டினா 16 வர மாதிரி என்னெல்லாம் பாசிபிள்னு பாருங்க. ரெண்டு சைடை கூட்டினா என்னெல்லாம் 16 வரும் பாருங்க. 1, 15 ரெண்டு கூட்டினா 16 வருதா? அடுத்தது இது வந்து ஐசோசிலஸா வரணும்னா ஒன்னா இதுதான் வரணும், இல்லாட்டி இதுதான் ஐசோசிலஸா வரணும். இப்படிதான் பாசிபிள். 1, 1, 15 வராது. ஏன் 1, 1, 15 வராது? ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினா இதோட அதிகமா இல்லை. ஸோ இந்த பாசிபிலிட்டி இல்லை. பெரிய நம்பர் தான் நம்ம போட முடியும். அடுத்தது 2, 14 போடலாமா? சம்மு 16 வரும். இப்போ மூணாவது சைடு என்ன இருக்கலாம்? 14 தான் இருக்க முடியும். ஏன்னா ஐசோசிலஸ்னா ரெண்டு சைடு ஈக்குவல். ஒன்னா இது ஈக்குவல் ஆகணும், இது ஈக்குவல் ஆகணும். 2 இஸ் நாட் பாசிபிள். 2, 14 வராது. ஏன் 2 கூட்டினா 4 2 கூட்டினா 4 வரும். 4 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 14. அதே மாதிரி 3 13 அப்போ இன்னொன்று 13 தான் இருக்க முடியும். அடுத்தது 4, 12 இன்னொன்று 12 தான் இருக்க முடியும். அடுத்தது 5, 11 இன்னொன்று 11 தான் இருக்க முடியும். 6, 10 இன்னொன்று 10 தான் இருக்க முடியும். அடுத்தது 7, 8, 9 இன்னொன்று 9 தான் இருக்க முடியும். 8, 8 வராது, சரியா? ஏன்னா 8, 8ங்கிறது இட் இஸ் நாட் ஐசோசிலஸ். 3 ஈக்குவலாக இருந்தால் என்ன இருக்கும்? அதுக்கு அது ஈக்குவல் ட்ரையாங்கிள். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 9 நம்பர் இருக்கு, இங்கே 9 இங்கே 15 ரெண்டே ஆட் பண்ணால் 24. ஆன்சர்ஸ் 24. அகைன் கவுண்டிங் கொஸ்டின் தான், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மாட்டிடுச்சுன்னா அவ்வளோதான், வெளியவே வர முடியாது நம்மளால. ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. The given figure ACB plus BAC is 80. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம்லாம் அசியூமே பண்ணக்கூடாது. நீங்களா பாட்டுக்கு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு இது 90 டிகிரி அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிட்டாதீங்க. அதுதான் சொல்ல வருது. இது 90 டிகிரி மாதிரி தெரியுது, 90 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணாதீங்க. அவன் சொல்லாத வரையில நீங்கள் அசியூம் பண்ணிடாதீங்க. டயக்ராம் அவன் சப்போஸ் 90 இருந்தால் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பான் 19. சரி வாங்க, ஏசிபி இந்த ஆங்கிளையும் பிஏசி இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ண 80 வருதான். பார்த்தாவே தெரியுதப்போ இது சி 80 இதுவும் சேர்த்து 80. அப்போ இது 100 தான் இருக்க முடியும், சரியா? பார்த்தீங்களா 100 90 கிடையாது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இப்படி இழுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து பிஏசி அங்கே பிடிஇ பி சாரி பிடிஇ
இந்த ஆங்கிள் வந்து 35 ஆகும். இது 35. பிசிஇ பிசிஇ இது வந்து 45. என்ன கேட்குறான்? சிஇடி இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறான். சிஇடி. ஓகே, இது ஸ்ட்ரெயிட் லைனு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 80 டிகிரி இருக்கும். கரெக்ட்? இந்த ஆங்கிள் 80 டிகிரி இருக்கும். ஏன் 80? ஸ்ட்ரெயிட் லைன்ல ஆங்கிள் 180. இது 100 தான், இது 80 தான் இருக்கும். அடுத்தது வாங்க, இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இது 80, இது 35. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா இதையும் ஆட் பண்ணுறது, இதையும் ஆட் பண்ணுறது தான் இங்கே இருக்கும். 1835 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 115. அதுதான் இது. இது 115. இந்த ஆங்கிள் என்னன்னா இதையும் ஆட் பண்ணுறது. இதையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 115யும் 45 ஆட் பண்ணீங்கன்னா 160. ஆன்சர்ஸ் 160. இங்கேருந்து அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். சரியா? இங்கே ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான், திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல 45 பார்த்தாச்சு. இது 80. ஏன் 80? இது 180, இதில் 100 80. இந்த லைன் அப்படியே இழுத்துட்டு வரேன். இங்கே வரும்போது இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. கன்சிடர் ட்ரையாங்கிள். இந்த லைன்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள், ஒரு ட்ரையாங்கிள்குள்ள எக்ஸ்டர்னல் ஆங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடைக்கும். இதையும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடைக்கும். அப்படி பார்த்தா இந்த 35யும் இந்த 80யும் ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் கிடைக்கும். தட் இஸ் 115. இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் என்ன? இதையும் ஆட் பண்ணுறது தான். அப்போ இது 45, இது 115. எதையும் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். You'll get 160. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் நம்பர் 18. இது கொஞ்சம் டிடிஎஸ் கொஸ்டின். கொஸ்டின் தப்பான்னு தெரியல. ஆன்சர் வந்து 1/4 ஆஃப் 20 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் இருக்கு. 400 மைனஸ் 100 300/4 தட் இஸ் 75 இருக்கு. பட் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பின்னாடி நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19. The side MN of LMN is produced X. ஒரு இது இருக்கு டயக்ராம். ட்ரையாங்கிள் LMN. MN ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ்னா எக்ஸ்டெண்டட்னு அர்த்தம். எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். எக்ஸ்டெண்ட் பண்றாச்சு. எது வரணும்? X வரல எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. L N X is 117. இது வந்து 117. ஓகே, L உடைய பாதி தான் M. இப்போ L வந்து 2Xன்னா M வந்து வெறும் X. இப்போதான் சொன்னேன் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? உள்ள இருக்க ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணுறதா இருக்கும். இது ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 3x. 3x = 117. x = 39. 9 சார் 39. ஓகே, L என்ன கேட்குறேன்? L வந்து 2 times of 39. 2 times of 39 is 78. சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20. BN, BM and CN are two medians. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு A B C. BM CN ரெண்டுமே மீடியன்ஸ். ரெண்டு மீடியனை வச்சுட்டு BM ஸ்கொயர் + CN ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு நார்மல் ஒரு BM ஸ்கொயர் + CN ஸ்கொயர் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் வந்து அப்போலோனிஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, பட் இப்போதைக்கு அது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 5/4 ஆஃப் BC ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பேஸ்? பிசியில் வச்சு தானே இங்கே ரெண்டு இந்த பேஸ் வச்சு தானே ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்கு. இந்த வெர்டெக்ஸையும் இந்த வெர்டெக்ஸையும் இந்த வெர்டெக்ஸ்ல வர மீடியனையும் இந்த வெர்டெக்ஸ்ல வர மீடியனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண எதுக்கு வரும்னா, எந்த பேஸ் எடுத்தீங்களா, எந்த சைடு எடுத்தீங்களோ அதோடைய சைடுடைய ஸ்கொயர் பண்ணி 5/4 மல்டிபிள் பண்ணி இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அப்படி ரிசல்ட் போட்டிங்கன்னா இங்கே வந்து மேலே 5/4 ஆஃப் BC ஸ்கொயர்னு வரும். கீழே BC ஸ்கொயர் கேன்சல். ஆன்சர் 5/4. சரியா? அது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அது அப்ளோனிஸ் தியரம் வச்சு உங்களால் டெரிவ் பண்ண முடியும். அப்புறம் வேணா சொல்கிறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 21. And a triangle ABC, AB = AC, circle is drawn through B such that AC at D intersected AB at P. D is the midpoint of AC. AB is 2.5. Find the value of AB. Okay, for triangle வச்சுக்கங்க. AB = AC. AB = AC னா
அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த லென்த் ஈக்குவல். ஓகே. A circle drawn through B. B ல இருந்து வரைகிறாங்க. AC டச் பண்ணுது D ல. இந்த பாயிண்ட் வந்து இங்க இருந்து ஒரு சர்க்கிள் வரைகிறாங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறம் சில டச் பண்ற இடம் வந்து ஏசியில் டச் பண்றது வந்து டி. இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் தான். டச்சஸ் டி இன்டர்செக்டட் ஏபி. ஏபியில் வந்து பியில் தான். டிங்கிற பாயிண்ட் மிட் பாயிண்ட். ஏசியில் பியில் டச் ஆகுது. இப்போ ஏபி இஸ் 2.5. ஏபி தெரியாது. அதான் கொஸ்டின். லெட்ஸ் டேக் ஏடி வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டிசியும் எக்ஸ் தான். ஏன்னா மிட் பாயிண்ட். அதே மாதிரி ஏபி எவ்வளோ இருக்குன்னா 2x இருக்கும். ஏன்? ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஏசி தான் நம்ம 2xன்னு வச்சிருக்கோம்ல, அதாவது இது 2x தான் இருக்கு. ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வச்சுட்டு என்னென்ன ரிலேஷன் வரலாம் அப்படின்னா, இந்த சர்க்கிளை பொறுத்தவரைக்கும் ஏசிங்கிறது வந்து டேஞ்சன்ட். ஏபிங்கிறது சீக்கண்ட். சீக்கண்ட்னா சர்க்கிள்குள்ள பாஸ் ஆகுது சீக்கண்ட். டச் பண்ணிட்டு போனால் அது டேஞ்சன்ட். ஓகே. ஸோ ரெண்டு கேசஸ் வச்சு என்ன வருது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. டேஞ்சன்ட் ஸ்கொயர், அதாவது ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு சர்க்கிளை டச் பண்ற ஏபி இன்டு ஏபி. இது டைரக்ட் ஃபார்முலா. ஏபிங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வர மல்டிபிள் இந்த பாயிண்ட்டையும் இங்க இருந்து இங்க வர மல்டிபிள் பண்ணி போட்டீங்கன்னா வந்துடும். ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி 2.5. ஏபி எவ்வளோ? 2x. எக்ஸ் இஸ் கேன்சல். எக்ஸ் ஈக்குவல் டு 5. கண்டிப்பா 5 இருக்கா? ஆஃப் லைஸ்க்கு நல்ல வேலை 5 இல்லை. ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா ஏபி. ஏபிங்கிறது இதுல இருந்து இது வரும். எக்ஸ் 5 அப்படின்னா 2x ஈக்குவல் டு 10. Question number 22 வாங்க. Two equilateral triangle side 10√3 are joined. ஒரு equilateral triangle இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு equilateral triangle இப்படி வச்சுக்கோங்க. இது equilateral triangle இப்போ குவாட்ரிலேட்டரா மாறிடுச்சு. ABCDன்னு வச்சுக்கோங்க. இது 10√3 தான். இது 10√3. இது 10√3. இதுவும் 10√3. இதுவும் 10√3. ஓகே. சைடு 10√3. வாட் இஸ் ஆல்டிடியூட்? ஆல்டிடியூட்னா இங்கிருந்து இங்க வரலாம் உள்ள ஹைட் தான். h ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா √3/2 ஆஃப் a. இது டைரக்ட் ஃபார்முலா ஃபார் h. hங்கிறது ஆல்டிடியூட். ஸோ √3/2 a இஸ் 10√3. ஸோ கேன்சல் பண்ணா 5. √3 into √3 5. √3 into √3 3. 3 into 5 is 15. ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் இது. சரி. கொஸ்டின் 23 வாங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நார்மலாகவே ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிளுடைய ஹைட் கேட்டாவே உங்களுக்கு ஆன்சர் தான். இது வந்து இன்னொன்று எடுத்து மாத்துறாங்களாம், அது குவாட்ரிலேட்டரா ஃபார்ம் ஆகுதான், அதுலேருந்து ஆல்டிடியூட் கேட்குறான். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது. சரியா? கொஸ்டின் நம்பர் 23. In a triangle ABC, angle C is 90. C is 90. M and a midpoint of AB and AC. இதுல இருந்து இது மிட் பாயிண்ட். M, N. CM and DN intersect. இந்த லென்த்தும் இந்த லென்த் இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகும் BDC. D வந்து இன்டர்செக்ட் ஆகும் பாயிண்ட். இது 90 டிகிரி. ஓகே. பொதுவா இந்த லென்த்தோடைய மிட் பாயிண்ட் எங்கன்னா, இது வந்து BC வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 4ஆக தான் இருக்க முடியும். பிகாஸ் மிட் பாயிண்ட்ல இருந்து வர லென்த் வந்து பேஸ் லைன் லென்த் வந்து ட்வைஸ் ஆஃப் ஆஃப் திஸ் தான் இருக்கும். மிட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த லென்த்தில் பாதி தான் இருக்கும். சரியா? இதுலேயும் மிட் பாயிண்ட் இருக்கும், அதுலேயும் மிட் பாயிண்டாக இருக்கும். சரி. ஆன்சர் திஸ் இஸ் 4. என்ன கேட்குறாங்க? பிஎன் கேட்குறாங்களா? லென்த் பிஎன். Okay. So consider triangle. இது 90னா இது 90 தான் இருக்க முடியும். இது 90னா அதுவும் 90 தான் இருக்க முடியும். ஓகே.
consider the triangle DNM. DNM ல இது 90, இது 90, இது hypotenuse, இது hypotenuse. இந்த angle same, இந்த angle same. ரெண்டுமே similar triangle. Okay. DCM. D. ரெண்டுமே similar triangle எப்படின்னு பாருங்க. D value 90, இங்கே D value 90. இந்த angle வந்து M, இந்த angle வந்து C. அதே மாதிரி இந்த angle வந்து N, இந்த angle B. So இந்த angle same, இந்த angle same. அப்ப ரேஷியோ ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோல இருக்கும். என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்னா M1 தெரியும் 4, CB வந்து 8. இது 1:2 ரேஷியோல இருக்கு. இது 1:2 ரேஷியோல இருக்கு. ND எவ்வளவு இருக்குன்னா இது X இருந்ததுன்னா DB வந்து 2X இருக்கும். இது X இருந்ததுன்னா இது 2X இருக்கும். ஏன்னா 1:2 ரேஷியோல இருக்கு. ஓகே. So DN and DB are in the ratio of 2:1:2. இது Xன்னா இது 2X ரேஷியோல தான். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ட்ரையாங்கிள், கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள் ACB. ACBங்கிறது ஒரு 90 டிகிரி ஒரு ட்ரையாங்கிள், Cங்கிறது 90. அதே மாதிரி கன்சிடர் ட்ரையாங்கிள் BDC ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்க. சரியா? ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர், இதுவும் சிமிலர், இதுவும் சிமிலர். இப்போ ட்ரையாங்கிள் ACBல வாங்க. C வந்து 90 டிகிரி, A வந்து இந்த இடத்துல D தான் 90. D இங்க போட்டுக்குங்க, B B-ஆ போட்டுக்குங்க. இந்த C, இந்த Cங்கிறது ஸ்பிட்டட் C. இந்த இடத்துல ஸ்பிட் ஆயிடுச்சு. இந்த C முழுமையான C. சரியா? ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரெண்டுமே 90 டிகிரி சிமிலர் ட்ரையாங்கிள். BC ரெண்டுலையுமே 8, இங்கேயும் 8. DB இங்க DB எவ்வளோ 2X. ஓகே, 2X. அண்ட் AB வேண்டாம். CB வந்து 8 வந்துடுச்சு. ABயா BC தேவையில்லை. AC ACB BC கொடுங்க. Next is BN கேக்குறாங்களா? ஓகே ஓகே, சாரி. இந்த இடத்துல BN ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். சரியா? இது வந்து 90, CBN அல்லது NBC அது போடுங்க. சாரி, எனக்கு தேவையில்லாம ஏ இங்க தேவையில்ல. NCB, NCB இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. இது 90 டிகிரி NCB. சரியா? NB நம்மளுக்கு தெரியும் 3X, ஏன்னா இது ஃபுல்லா 3X, இது 8. ஸோ அப்படியே டிவைட் பண்ணா முடிஞ்சிச்சு. This divide by this எவ்வளோ? 8/2X equal to this divide by this 3X by 8. So 64/6 X squared வரும். ஓகே. So X வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 8/√3. X வேல்யூ 8/√6. சாரி, 8/√6. எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா BN கேட்குறாங்க. BNங்கிறது 3X. BNங்கிறது 3X. ஓகே. ஸோ இதோட வேல்யூ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் 8/√6. மேலே இங்கே √6 மல்டிபிள் பண்ணால் கீழே 6 வந்துடும். கீழே 6 வந்ததுன்னா மேலே 3 × 8 × √6, தட் இஸ் 24/6 வரும். 24/6னா 4√6. ஆன்சர் இஸ் 4. Cancel to 4.
ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளா நான் சொல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா, இந்த ரேஷியோ 1:2 ரேஷியோல இருக்கனால இந்த லென்த்தும் 1:2 ரேஷியோல இருக்கும். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளையும் இதுல 90 டிகிரி. அதே மாதிரி இன்னொன்று என்ன, இந்த ட்ரையாங்கிளும் 90 டிகிரி. ஏன்னா இது 90, ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சுட்டு யூ கேன் கம்பேர் திஸ் லென்த் பை யூசிங் திஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான், பார்ப்போம். ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் தெரிஞ்சதுன்னா டக்குனு போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. If interior regular polygon is this, regular polygon formula என்ன, n-2 into 180. இதுதான் sum of the angle of a polygon. ரெகுலர் போது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், டிவைட் பை n, which is equal to 128 into 7 plus 4 divided by 7. இப்படி தான் வர, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாத்திரம் இப்படி தான் வரப்போகுது. சரியா? இந்த மாதிரி 7 இங்கே 7 இருக்கனால இங்கே 7 தான் இருக்க முடியும். டேரக்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் n equal to 7 தான் இருக்க முடியும். செக் பண்ண என்ன வரும், இந்த ஃபார்முலா தூக்கி போயிடுவோம், will be this. ஓகே, n-2 என்ன, இது ஃபார்முலா தூக்கி போய்ட்டு வரங்க, இது வருதான்னு பார்ப்போம். நான் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறேன், ஜஸ்ட் 7 இருக்கிறதுனால 7 எப்படி இருந்தாலும் டிவைட் ஆகாது, அதனால என்ன 7 ஆகுன்னு பார்க்குறேன். செக் பண்ணி பார்ப்போம். n-2 is 100, 5 into 180 is 900. 900 the sum of the angles of a interior angle. இது 7 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 90ல எத்தனை 7 இருக்கு, 1 7s are 7, ரிமைனிங் 20ல 2 7s are 14, ரிமைனிங் 60ல 8 7s are 56, ரிமைனிங் 4/7. இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ n equal to 7ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் இட்ஸ் டயகனல், நம்பர் ஆஃப் சைடு. நம்பர் ஆஃப் டயகனல் ஃபார்முலா என்ன, n into n-3 by 2. The formula. Then sum of the n into n-3 the sum plus 7 plus sum of the number of diagonal and the number of side. Number of side the 7 la n equal 7 போடுங்க. 7 into 7 minus 3 is 4/2, 14 plus 7 is 21. Answer this. The number of diagonal formula n into n-3/2. அது போட்டீங்கன்னா ஆன்சர். சரி, ஐ திங்க் இந்த கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளா இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபார்முலா டைரக்டா போட்டதுனால. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. கொஸ்டின் 25. The sum of the interior angle of a polygon is 1260. என்ன ஃபார்முலா, n-2 into 180 which is equal to 1260. ஓகே, கேன்சல். 1262 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 7 times of 18 equal to 126. So n value 9. -2 போனா அந்த பக்கம் +9 ஆயிடும். சைடு வந்து 9. ஓகே, ரெகுலர் பாலிகன் அப்படியே எவ்வளவு ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இதுக்கு அதாவது ரெகுலர் பாலிகனுக்கு 360/n அது போட்டே வந்துடும். நீங்க இன்டீரியர் கண்டுபிடிக்கிறதால எக்ஸ்டீரியர் கண்டுபிடிச்சு போகலாம். இந்த இடத்துல 40 வரும், ஏன்னா இது n equal to 9. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த ஆங்கிள் 40 டிகிரி அப்படின்னா இதுதான் எக்ஸ்டீரியர். உள்ள இருக்குது 140 தான் இருக்கு முடியும், பிகாஸ் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி என்ன இருக்கும், ரெண்டே ஆட் பண்ண 180 வரும். இது 40 இருந்ததுன்னா இன்டீரியர் வந்து எவ்வளோ, 140 தான் இருக்க முடியும். இன்டீரியர் 140, ஸோ இது 140, இது 40, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 100. ஆன்சர் இஸ் 100. டிஃபரன்ஸ் கேட்கலாம், ஆன்சர் 100. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொன்ன கான்செப்டோ அது எல்லாமே கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஸோ அடுத்த ஜாமெட்ரி கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், டஃப்புங்கிறத விட டைம் கன்சூமிங். சரியா, மற்றபடி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா டப்புன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்டீரியர் ஆங்கிள் இதில் வந்து ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன இது இருக்கோ, தியரம் இருக்கோ, மீடியன்னா அப்போலோனியஸ் தியரம், ஆங்குலர் பைசெக்டர் தியரம், மிட் பாயிண்ட் தியரம், இந்த மாதிரி ஆல்டிடியூடுக்கு என்ன தியரம், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம்தான், குட்டி குட்டி கான்செப்ட், பட் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஸ்டின் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சு வச்சிட்டிங்கன்னா ஜாமெட்ரி டைம் கன்சியூமாகவும் பார்க்கலாம். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே ஜாமெட்ரி ஈஸியாகவே கேட்டுட்டு இருக்காங்க. சரியா, அதனால அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. என்னைக்கு வச்சு செஞ்சாலும் நம்மளால தாங்கவே முடியாது. ஜாமெட்ரி கொஸ்டினுடைய டைம் அப்படி இழுத்துரும், உங்களை அறியாமலே அப்படியே விட்டுரும். விடுறது ஃபியூ செகண்ட்ல கொஸ்டின் விட்டுருவோம். ஓகே, விடுறது மேட்டரே கிடையாது. பட் என்னன்னா
அந்த கொஷின் ஒரு கொஷின் கூட உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணும். அதனால தான் எல்லாத்தையும் படிங்க. ஸ்கிப்புங்கிற வார்த்தை என்னைக்குமே இங்க வரக்கூடாது. எக்ஸாம் ஹால்ல ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல வரலாம். இட்ஸ் ஃபைன். பட் நீங்க படிக்கும்போது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுங்க. பை, வில் மீட் டுமாரோ. தேங்க் யூ.